மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பாக கோவையில் தலைமை தேர்தல் பணிமனை திறப்பு விழா. மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி பங்கேற்பு. இந்திய கூட்டணி மனிதநேய ஜனநாயக கட்சி தலைமை தேர்தல் பணிமனை திறப்பு விழா மாவட்ட செயலாளர் எம்.எச். அப்பாஸ் தலைமையில் வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி கலந்து கொண்டு கோவை மற்றும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியின் பணிமனையை திறந்து வைத்தார். பின்னர் தமிமுன் அன்சாரி செய்தியாளர்களிடம் கூறுகையில், எங்களது இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். பாசிச ஒன்றிய அரசை வீழ்த்தியாக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். கண்டிப்பாக வீழ்த்தியே தீர்வோம். அதற்கு அனைத்து நிர்வாகிகளும் பாடுபட வேண்டும் என்று கூறினார். மேலும் எங்களது கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்தான் பிரதமராக அமர்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று கூறினார். இந்நிகழ்வில் திமுக கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் என். கார்த்திக், மாநில செயலாளர் எம்.எச். ஜாஃபர் அலி, இளைஞர் அணி மாநில பொருளாளர் பி.எம்.ஏ. ஃபைசல், எம்.ஜே.டி.எஸ். மாநில துணைச் செயலாளர் கண்ணன், இளைஞர் அணி மாநில துணைச் செயலாளர் நெல்லை ரமேஷ், மாவட்ட பொருளாளர் சுலைமான், மாவட்ட துணைச் செயலாளர்கள் எஸ்.ஏ. ஜாஃபர் சாதிக், எச். ஹனீஃபா, ஏ. அன்வர், கே.டி.யு. காஜா, மாவட்ட அணி நிர்வாகிகள் ஃபயாஸ், எம்.எம்.ஆர். முஜிபுர் ரஹ்மான், சிராஜுதீன், ஹக்கீம், ஜாகீர், சலீம், அப்துல் ரஹ்மான், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அபி, ஃபைரோஸ், ரசீத், ஜஹீர், பொள்ளாச்சி பகுதி செயலாளர் சம்சுதீன், தெற்கு பகுதி செயலாளர் சதாம் மற்றும் நௌஷாத், ஜஹீர், ரஃபீக் உள்ளிட்ட மாவட்ட அணி கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கிளை நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளானோர் பங்கேற்றனர்.